ரொம்ப வருத்தத்தோட கேபிஒய் பாலா பேசியிருக்க இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால பயங்கர அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். விஜய் டிவில ஒளிபரப்பான கலக்க போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்ட ஒரு பர்சன் அப்படின்னா பாலா தான். அதுக்கு பின்னாடி குக்கு வித் கோமாளி அப்படின்னு பல நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ரொம்பவே பிரபலமானாரு. ஒரு சில படங்களையும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. தான் சம்பாதிக்கிற கொஞ்சம் பணத்துல தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வரது மட்டும் இல்லாம தன்னிட்ட யாராவது உதவி அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா அவங்க கிட்ட இல்லன்னு சொல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் தான் இவர் மட்டும்தான். இன்னைக்குமே ரசிகர்களால ஈர்க்கப்படுற ஒரு பர்சன் சொல்லியே ஆகணும். இந்த நிலையில தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒண்ணு நடந்திருக்கு. அதுல கேபிஒய் பாலா வந்து கலந்திருக்காரு. அப்போது நடிகர் விக்கி சிவாவோட இணைஞ்சு பல நடிகர்களோட குரல்ல பேசி டான்ஸ் எல்லாம் பண்ணி செம்ம ஹாப்பி பண்ணிருக்காரு. அந்த இடமே பயங்கர வைபா இருந்திருக்கு. இதை அடுத்து செய்தியாளர்கிட்ட பேசுற பாலா, என்னால முடிஞ்சதை நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன், மற்றவங்களுக்கு அதை உதவியும் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா பல பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, பின்னாடி யாரோ இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா, கஷ்டங்கள், வழி, வேதனை, இது மட்டும்தான். அதை தாண்டி என் கூட இருக்கிறதுனா ஒரே ஒரு ஆளு லாரன்ஸ் அண்ணா மட்டும்தான். அவருக்கு கண்டிப்பா இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அண்மையில ஒரு வீடியோல கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நான் ஏதோ ஒரு கருப்பு பணத்தை வந்து வெள்ளை பணமா மாத்திட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. சோ அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணல. நான் கருப்பு பணத்தை எல்லாம் மாத்தலப்பா. வெயில்ல நின்னு நான் கருத்த பணத்தை தான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்னட்ட உதவி அப்படின்னு கேட்டு வருவவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நான் 3 வேளை சாப்பிடறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. இப்போ சம்பாதிக்கிறேன். நான் சம்பாதிக்கிற சொச்ச பணத்தை எடுத்துதான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றது வந்து தப்பே கிடையாது அப்படின்னு பேட்டியில வெளிப்படையா சொல்லியிருந்திருக்காரு. உண்மையா சொல்லணும்னா ரொம்பவே நல்ல மனுஷன் சொல்லி ஆகணும். பிகாஸ் அவரால முடிஞ்ச உதவிகளை நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தவங்களும் இப்பெல்லாம் எடுத்து பண்ணினாலே இந்த வறுமை அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சோ கேபிஒய் பாலா பண்ண விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவரை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.